நிலா சோழனோட கல்யாணத்துக்கு அப்புறமா இப்ப ஹனிமூனுக்கு போறாங்க. 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணி, கல்யாணம் பண்ணி 2 பேர் சம்மதத்தோட தான் ஹனிமூனுக்கு போறாங்க. ஆனா இது ஹனிமூன் கிடையாது. இது வந்து ஒரு குடும்ப சுற்றுலா மாரி தான் போயிட்டுருக்குறாங்க. இப்போ நம்ம சோழனுக்கு வந்து மொத்த குடும்பத்தையும் கூட்டிட்டு போறதுல கொஞ்சம் கூட இஷ்டமே இல்ல. ஆனா நிலா தான் வந்து இந்த ட்ரிப்புக்கு எல்லாருமே போலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால தான் சோழன் வந்துட்டு என்னோட ஹனிமூனுக்கு நீங்க எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போவாரு. இப்போ நம்ம நிலா வந்து பார்த்தீங்கன்னா, கார்ல "என்ன அமைதியாவே வந்துட்டுருக்கீங்க சோலா, ஏதாவது பேசுங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னத்த பேச சொல்ற? கொஞ்சம் அமைதியா வா, நான் ஏதாவது சொல்லிற போறேன், கடுப்பாயிர போறேன்" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனே இருக்கிறாரு. பல்லவன் இருந்துட்டு 8 மணி நேரம் டிராவல்ண்ணே, ஏதாவது பாட்டாவது போடுண்ணே, ரொம்ப போர் அடிக்கி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நிலா இருந்துட்டு, "ஆமால்ல பல்லவா, இவர் என்ன பாட்டு கூட போடாம வந்துட்டுருக்காரு" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பாண்டி இருந்துட்டு, "சோழனுக்கு பயங்கர கடுப்பா இருக்குது. ஹனிமூன் ட்ரிப்ப இப்படி ஃபேமிலி டூரா மாத்திட்டோமே அப்படின்னு சொல்லி கோவத்துல இருக்கிறான் போல இருக்கு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு சோழன் இருந்துட்டு, "அதெல்லாம் தெரியுதுல்ல, நீங்க ஏதாவது சொல்லவா போறீங்க? நீங்க இல்லன்னா வராம இருக்கவா போறீங்க? பேசாம வாங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் தான் இவரு கிடக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து பாட்டு போட்டு செம்ம வைபா வந்துட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு, பாட்டு பாடிக்கிட்டு காருக்குள்ளேயே வந்துட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு போறாங்க. நம்ம பாண்டி ஒரு பக்கம் நம்ம சோழன கலாய்ச்சிட்டே வந்துட்டுருக்கிறாரு. ஏன்னா சோழனோட முகத்துல அவ்ளோ கோவத்துல இருக்கிறாரு. ஸோ இதுக்கப்புறமா நைட்டு போயிட்டு கொடைக்கானல்ல ஒரு ரெசார்ட் தங்கியிருப்பாங்க. ரெசார்ட்ல ஹோட்டல்ல வந்துட்டு ரூம் புக் பண்ணி தங்கியிருக்கிறாங்க. இப்பயாவது வேற வேற இடத்துல தங்கலாமே அப்படின்ற மாதிரி நிலா கிட்ட வந்து சோழன் கேட்பாங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் சோழன். ஒரே ரிசார்ட்டே தங்குவோமே! இப்ப என்ன அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, சரி இங்கேயே தங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் வந்து கேட்பாங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னா 2மே பக்கத்து பக்கத்து ரூம் தான் கிடைச்சிருக்கும். இங்கேயும் பக்கத்தில தானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து ஒரு மாரியா நினைப்பாரு. பட் இருந்தாலும் வேற வழி இல்லன்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்கவங்க ரூம்ல போயிட்டு செட் ஆயிருவாங்க. அப்ப சோழன் சொல்லுவாங்க, "சரி நல்லா தூங்கி எந்திரிங்க. 8 மணி நேரம் டிராவல்ல வந்திருக்கிறோம். எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குது. நான் போய் தூங்க போறேன். நீங்களும் தூங்கி எழுந்திரிங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலாவும், சோழனும் சொல்லிட்டு அவங்களோட ரூமுக்கு வந்துருவாங்க. மறுநாள் காலையில வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரான கிளைமேட்டா இருக்கும். ஒரு மாதிரி பனி படர்ந்த ஒரு இயற்கை நேச்சுரலான சீன்ஸ வந்துட்டு நிலா பால்கனியில நின்னுட்டு உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த நேரம் நம்ம சோழன் வந்து காஃபி ஆர்டர் பண்ணி வாங்கி குடுப்பாங்க. "என்ன நிலா, நீ மட்டும் இங்கனக்குள்ள நின்னு பார்த்துட்டுருக்குற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "என்ன சோலா எழுந்திரிச்சிட்டிங்களா? நான் தான் உங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு நெனச்சேன். ஏன்னா, ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கிறோம். நீங்க தான் கார் ஓட்டிட்டு வந்தீங்க. அதனால தான் சரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும்னு சொல்லி நெனச்சேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு காஃபி குடுக்குறாங்க. "என்னது இது காஃபிலாம் வாங்கிட்டீங்களா? ஆர்டர் பண்ணீங்களா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஆமா நிலா, நான் காஃபி எந்திரிச்சு பார்த்தேன். நீ வந்து வெளியில உட்காந்துக்கிட்டு இருந்த பால்கனில. சரி ஓகே உட்காந்துட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து உனக்கு அதுக்கு முன்னாடி நான் ரூம் சர்வீஸ் பண்றவங்க கிட்ட காஃபி ஆர்டர் பண்ணியிருந்தேன். கொண்டு வந்து குடுத்துருந்தாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா ரொம்ப நேச்சுரல் சீன்ஸ்லாம் ரொம்ப சூப்பரா இருக்குல்ல. எவ்வளோ இயற்கையா இருக்கு. என்ன சுத்தமான காத்தா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆமால்ல, இந்த மாதிரிலாம் நம்ம ஊர்ல கிடைக்காது காத்து. இந்த மாரி பியூரான அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. என்ன பண்றது? இங்க இருக்கிற மக்கள் வாழ்ற மக்கள் எல்லாருமே ரொம்ப குடுத்து வச்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே மாத்தி மாத்தி அந்த இயற்கையை ரசிச்சுட்டு பேசிட்டே இருப்பாங்க. அந்த நேரம் தான் நம்ம சோழன் வந்து பார்த்தீங்கன்னா, நிலாவோட கைய பிடிச்சுட்டு அப்படியே ரொமான்ஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணும்போது, கரெக்ட்டா அந்த ரூமோட காலிங் பெல்ல வந்துட்டு பல்லவன் வந்து அடிப்பாரு. "யார்றா இது? இப்ப தானே ரூம் சர்வீஸ் வந்துட்டு போனாங்க. மறுபடியும் யாரு?" அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிட்ட வந்து சோழன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா "சரி இரு நானே போய் பார்க்குறேன் யாருன்னு" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா பல்லவன் வருவாங்க. "எழுந்திரிச்சிட்டிங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "வந்துட்டான்டா. ரொமான்ஸ் கூட பண்ண விட மாட்றானுங்க இவனுங்க" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கடுப்பா இருப்பாரு. அப்ப அத பார்த்துட்டு நிலா வந்து சோழன் கிட்ட "சரி ஓகே, ஓகே. இட்ஸ் ஓகே" அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்துவாங்க. அதுக்கப்புறமா "என்ன நீ கிளம்பிட்டீங்களா? இவ்வளோ நேரம் ஆயிருச்சு. நீங்க வெளியில வரவே இல்லையா? அதனால தான் உங்கள கூப்பிடுறதுக்கு வந்தேன்" அப்படின்ற மாதிரி பல்லவன் சொல்லுவாங்க. ரெடி ஆயிட்டோம்டா. நீங்க ரெடி ஆயிட்டீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "நாங்க எப்பவோ ரெடி ஆயிட்டோம் அண்ணி" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "சரி காஃபி குடிக்கிறியா பல்லவா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல அண்ணி வேண்டாம். நாங்க ரூம்ல இருந்துட்டு கால் பண்ணி கேட்டோம். எங்களுக்கு காஃபி கொண்டு வந்து குடுத்தாங்க. நாங்க குடிச்சிட்டோம்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இன்னைக்கு முழுவதும் ஃபுல்லா கொடைக்கானல சுத்தி பார்க்க போறோம். வேகமா கிளம்பி வாங்க. நான் உங்களுக்காக வெயிட் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கிளம்பி போயிருவாங்க. "என்ன நிலா, நீ சொன்னேல்ல நமக்கு எந்த பிரைவசிக்குமே எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காதுன்னு சொன்ன. இங்க அப்படியே நடந்துகிட்டு இருக்குது. பார்க்குறேல்ல"
24 மணி நேரமும் அவங்க கிட்ட பேசிக்கிட்டே தான் இருக்கணும் நம்ம அப்படின்ற மாரி சொல்லும்போது, "சரி சோழன் இப்ப என்ன? ஓகே நீங்க கிளம்புங்க. நம்ம அப்படியே போய் எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு வந்துரலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. ஸோ அந்த மாரி ரெசார்ட்லேருந்து நடந்து போய்க்கிட்டே இருக்கும்போது, ஒரு வியூ பாயிண்ட்ல வந்து நின்னு பார்த்துட்டுருக்காங்க. ஒரு மலைக்கு உச்சியில வந்துட்டு வியூ பாயிண்ட்ல நின்னு பார்த்துட்டுருக்கும்போது, தெரியாம நிலா வந்துட்டு அப்படியே சறுக்கிர்றாங்க. வேகமா சோழன் பிடிச்சிடுறாரு. பிடிச்சுட்டு, "டேய் நிலா பார்த்து நிலா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பதட்டத்துல நிலா வந்துட்டு சோழன கட்டி பிடிச்சுட்டு, "நீங்க இல்லன்னா இந்நேரம் நான் கீழ விழுந்திருப்பேன் சோழன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "சரி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதெல்லாம் நான் தான் உன்னைய பிடிச்சுட்டேன்ல. இனிமே எங்கேயும் போகாத. கைய பிடிச்சுட்டே வா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலாவ சோழன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அந்த இடத்துல ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ எடுக்குறான். என்ன இவன் ஃபோட்டோ எடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு எதர்ச்சியா நம்ம சோழன் பார்ப்பாரு. பட் பெருசா எதுவும் சரி ஓகே நேச்சுரலா எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் பெருசா கண்டுக்க மாட்டாரு. அதுக்கப்புறமா என் கூடவே வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து காலையில டிஃபன் சாப்பிடுறாங்க. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம படகு சவாரி போவோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன சொல்ற? கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் போவோமே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இன்னும் என்ன ரெஸ்ட் எடுக்கிறது? அதுக்கப்புறம் ரொம்ப கூட்டம் வந்துரும். அப்படியே வாங்க வந்தது தான் வந்துட்டோம். போய் படகு சவாரி போயிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து கூப்பிடுறாங்க. அப்ப இவன என்ன சொல்றதுன்னே தெரியல. இவ என் கூட ஹனிமூனுக்கு வந்தாளா? இல்லன்னா சுத்தி பார்க்குறதுக்கு வந்தாளான்னே தெரியல. எதுக்கு வந்திருக்கோங்கிறதே தெரியாம இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறாளே! அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து ஒரு மாதிரி கோவப்பட்டு அப்படியே நிலாவ பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா வாங்க சோழன் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து அப்படியே கெஞ்சியும், கொஞ்சியும் கூப்பிட்டதுனால சோழன் வந்துட்டு சரி வேற வழி இல்லாம சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்பதான் படகு சவாரியில வந்து "இப்பயாவது தனியா போட் எடுக்கிறதுக்கு விடுவீங்களா? இல்லன்னா இதுக்கு கூடயே வந்துருவீங்களாடா?" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிய பார்த்து சோழன் கேட்குறாங்க. "ஏய் நாங்க என்னடா பண்ணுவோம்? சரி ஓகே. நீ போ. நீ ஃபர்ஸ்ட்டு தனியா போ. அதுக்கப்புறம் நாங்க 3 பேரும் தனியா போட்ல வாரோம்." அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு படகு எடுத்துட்டு போட்டிங் போவாங்க. ஸோ அந்த ஏரியில வந்து கொஞ்ச நேரம் அந்த மாரி போட்டிங் போயிட்டே இருக்கிறத வந்துட்டு, அ ரொம்ப ஹேப்பியா என்ஜாய் பண்றத வந்து காட்டுவாங்க. அப்பயும் அங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் ஃபோட்டோ எடுத்துட்டே இருப்பான். இத நம்ம சேரன்ன பார்க்குறாங்க. என்ன இவன் ஏற்கனவே காலையிலேயே நம்ம வியூ பாயிண்ட்ல வந்து நின்னு பார்த்துட்டுருக்கும்போது வந்து ஃபோட்டோ எடுத்தான். இப்பயும் வந்து இப்படி ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கிறானே! அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரண்ணா வந்து பார்ப்பாங்க. அத அதுக்கப்புறமா அவங்க போட்டிங்லாம் முடிச்சுட்டு கீழ வந்ததுக்கப்புறமா வேகமா சேரன அந்த ஆள ஃபாலோ பண்றதுக்குன்னு போவாங்க. ஆனா, அதுக்கு முன்னாடி அவன் வந்து மறைஞ்சிருவான். கூட்டத்துக்குள்ள போறதுனால எங்க போயிட்டான்னு சொல்லிட்டு அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. இது தப்பா இருக்குதே! ஏதோ சரிப்பட்டு வர்ற மாரி தெரியலையே! நம்ம எங்க போனாலும் இந்த ஆள ஃபாலோ பண்ணிட்டே வர்ற மாரி தெரியுதே! அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரண்ணா வந்து எல்லாரையும் கொஞ்சம் அலர்ட் பண்ணுவான். எதுக்கோ கொஞ்சம் பத்திரமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம சேரண்ணா வந்து சோழன கூப்பிட்டு தனியா சொல்லுவாங்க. சோழன் கிட்ட, டேய் நீங்க ஒருத்தன் வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துட்டே இருந்தான்டா. இப்ப நீங்க போட்ல போகும்போது கூட எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குது. எதுக்கு கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருந்துக்கோ சோழா. நிலாவும் நீங்களும் கொஞ்சம் பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னண்ணே சொல்ற? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாடா. இங்க நானு பார்த்துட்டே தான் இருந்தேன். ஃபோட்டோ எடுத்துட்டே இருக்கிறான். இந்த ஆளத்தான் நான் ஏற்கனவே நம்ம காலையில ஒரு டிஃபன் சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு போனோம்ல, அங்கேயும் வந்து நின்னுகிட்டு இருந்தான். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நானும் பார்த்தேனே, ஃபோட்டோ எடுக்கவும் சரி, நேச்சுரல் சீன தான் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அவன் இங்கேயும் வந்திருக்கிறானா? ஏதாவது எதர்ச்சியா எடுக்கிற மாரி இருக்குமோ? அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, எனக்கு என்னமோ அப்படி தெரியலடா. ஏதோ வேணும்னே நம்மள ஃபாலோ பண்ணிட்டே வர்ற மாரி என்னமோ எனக்கு தோணுது. எதுக்கும் ஜாக்கிரதையா இருந்துக்கோ சரியா? அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிண்ணே, இன்னொரு தடவ அவன் வந்தான்னா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அங்கருந்து கிளம்பிடுறாங்க. அப்போ கிளம்பிட்டு, சரி ரொம்ப டயர்ட் ஆயிருச்சு. கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு, அதுக்கப்புறமா ஈவினிங் நைட்டு டின்னரும் ஏதோ ஒரு பார்ட்டிலாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்களாம் ரெசார்ட்ல. அதனால அதில கலந்துக்குருவோம். ஃபயர் கேம்ப்ல கலந்துக்குருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு ரூமுக்கு வந்து போறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட்டு நிலா வந்துட்டு அவங்களோட ரூமுக்கு போகும்போது, ரூம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கவர் இருக்குது. என்னடா இது இந்த ரூம்ல வந்துட்டு முன்னாடி ஒரு கவர் வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவர எடுத்து பார்க்கும்போது, அதில நிலா வந்து அந்த பாறையில வழுக்கி விழுக போவாங்கல்ல, அத நம்ம சோழன் பிடிச்சிருவாங்கல்ல, அந்த இதையும் ஃபோட்டோல இருக்குது. அதே மாதிரி அவங்க போட்டிங் போகும்போது இருந்த ஃபோட்டோவும் இருக்குது. யாரு நம்மள இப்படி சர்ப்ரைஸ் பண்றதுக்காக ஃபோட்டோ எடுத்திருக்காங்களா? ஒருவேள சோழனோட சர்ப்ரைஸா இருக்குமோ? நமக்கே தெரியாம நமக்காக இப்படி பண்ணியிருக்கிறார் பாரேன்! பயங்கரமான ஆளு தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அந்த ஃபோட்டோவுக்கு பின்னாடி இன்னும் 2 நாட்கள் தான் இந்த சந்தோஷம் நீடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கிறவுமே, அத பார்த்ததுமே நிலாவுக்கு ஒரே படபடப்புன்னு படபடன்னு வந்துருச்சு.
யோசிச்சு, "என்னது இது? அப்ப இது சோழன் நமக்கு குடுத்த சர்ப்ரைஸ் கிடையாதா? வேற இதுல இப்படி வேற எழுதியிருக்கே!" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவ பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. உடனே சோழன் வந்துட்டு ரூம் கதவ லாக் பண்ணுவாரு. "என்ன நிலா? என்னாச்சு? என்ன ஒரு மாதிரியா இருக்கு? கையில என்னது? ஃபோட்டோவா?" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவ பார்ப்பாங்க. "ஆமா சோழா, இந்த ஃபோட்டோவ பாருங்களேன்" அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க. "ஏய், எனக்கே தெரியாம ஃபோட்டோ எடுத்து எனக்கு சர்ப்ரைஸ் பண்றியா? ஹனிமூன்ல சர்ப்ரைஸ் பண்ணிட்டுருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷமா இருந்த ஃபோட்டோவயா காட்டுனதுனால, "பரவாயில்லையே! சூப்பரா வந்து நீயும் ஐடியா பண்ணியிருக்கிறியே!" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, நிலா இருந்துட்டு, "அப்ப நீங்க இந்த ஃபோட்டோவ எடுக்கிறதுக்கு அரேஞ்ச் பண்ணலையா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நான் எங்க பண்ணேன் நிலா? நான் பண்ணலையே!" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இந்த நிலா இருந்துட்டு, "நானும் எதுவும் சொல்லலங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அது மட்டும் இல்ல சோலா, அந்த ஃபோட்டோல பின்னாடி பாருங்களேன் என்ன எழுதியிருக்குன்னு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அவங்க வந்து ஃபோட்டோவ பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. அதுல இந்த சந்தோஷம் இன்னும் 2 நாட்களுக்கு தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்குது. இத பார்த்ததுமேனு யாரோட வேலையா இருக்கும்? நானே நெனச்சேன். நீ காலையில நம்ம வியூ பாயிண்ட்ல போயிட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தோம்ல, அங்கேயும் இதே மாதிரி ஒரு ஆள் வந்து ஃபோட்டோ எடுத்தாரு. நான் நேச்சுரல் சீன்ஸ் தான் எடுக்குறாருன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறமா நம்ம போட்டிங் போயிட்டு இருந்தோம்ல, படகு சவாரி போன இடத்துல கூட ஃபோட்டோ எடுத்ததா நம்ம சேரன் தான் சொன்னாங்க. அப்ப வேகமா தேடி போயிருக்கிறாங்க. அந்த ஆள் இல்லையாம். கூட்டத்துக்குள்ள மறைஞ்சு போயிருக்கிறான். அதனால ஃபாலோ பண்ணிட்டு வந்து யாரோ எடுத்திருக்கிறாங்கன்னு நெனைக்கிறேன். இது இப்படி எழுதுறதுக்கு காரணம் என்ன? யாரா இருக்கும்? நம்மளோட ஹனிமூன் ட்ரிப்ப யாரோ வேணும்னே கெடுக்கிறதுக்காகவே இப்படி பண்ணியிருக்காங்கன்னு நான் நெனைக்கிறேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "எனக்கு என்னமோ பயமா இருக்குது சோழன்" அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லும்போது, "அப்படிலாம் கவலைப்படாத. வேற எந்த பயமும் இல்ல வேண்டாம். நான் தான் கூட இருக்கிறேன்ல. அப்படி அதுக்கு நமக்கு மீறி என்ன நடந்துற போகுது?" அப்படின்ன மாதிரி அவங்க 2 பேரும் பேசிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது, நம்ம நிலாவும் சோழனும் வேகமா சேரனனோட ரூமுக்கு வந்து போறாங்க. காலிங் பெல் அடிச்சுட்டு உள்ள போறாங்க. "என்னாச்சு? இப்ப தான போய் ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு வந்தீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன கூப்பிட்டுட்டு, "வாங்கப்பா உள்ள வந்து உட்காருங்கன்னு" சொல்லி சொல்றாங்க. உடனேன்னு நம்ம "கையில என்ன கவர் வச்சிருக்கிறனே" அப்படின்னு சொல்லி இந்த பல்லவன் ஃபோட்டோவ வாங்கி பார்க்கும்போது, "இந்த ஃபோட்டோலாம் சூப்பரா இருக்குது. நேச்சுரலா எடுத்த மாரி இருக்கு. எப்பண்ணே எடுத்தீங்க? ஃபோட்டோகிராஃபர் என்ன யாரையும் கூட வச்சு சர்ப்ரைஸா அன்னைக்கு சர்ப்ரைஸ் குடுக்குறதுக்காக எடுத்திருந்தியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "நீ ஃபர்ஸ்ட்டு அதுக்கு பின்னாடி என்ன எழுதியிருக்குன்னு பாரு" அப்படின்னு சொல்லி நம்ம சோழன் சொல்லும்போது அத பார்க்குறாங்க. பார்த்துட்டு எல்லாருக்குமே ஒரே ஷாக் ஆயிருது. இது யாரோட வேலையா இருக்கும்? இது நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வந்து பண்ற மாதிரி இருக்கே! நான் தான் சொன்னேன்ல, நீங்க படகு சவாரி பண்ணிட்டுருக்கும்போதும் யாரோ ஃபோட்டோ எடுத்துட்டே இருந்தாங்க. நானும் நோட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் வந்து தேடும்போது அந்த ஆள் இல்லன்னு சொல்லி சொன்னேன்ல, அப்படின்னு நம்ம சேர அண்ணா வந்து எல்லார்ட்டயும் சொல்லிட்டுருக்காங்க. அப்ப நிலா இருந்துட்டு, "எனக்கு என்னமோ பயமா இருக்குது. எனக்கு ரொம்ப பயமா இருக்குது சோலா. ஏதோ தப்பா நடக்க போகுதோ!" அப்படின்னு சொல்லி நிலா வந்து பயப்படுறாங்க. அதுக்கு சோழன் வந்துட்டு, "அதெல்லாம் எதுவும் இல்ல. கவலைப்படாத. இது ஏதோ வேணும்னே யாரோ பண்ற மாதிரி இருக்கு. இத பத்திலாம் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காத. முதல்ல இது இது நம்ம ரூம்ல யாரு கொண்டு வந்து வச்சாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் சொல்றாங்க. இது நல்ல ஐடியா தான். முதல்ல யாரு போய் நம்ம ரூம்ல வந்து இத ஃபோட்டோ வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவிய செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, அதிலேயே தெரிஞ்சிரும்ல." அப்படின்னு சொல்லி வேகமா போய் ரிசப்ஷன்ல போய் கேட்குறாங்க. "இந்த ஃபோட்டோவ எங்களோட ரூம்க்கு யாரோ கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. நாங்க யாரையுமே அரேஞ்ச் பண்ணவே இல்லையே! எப்படி எங்களோட ரூம்க்கு இந்த ஃபோட்டோ வந்தது?" அப்படின்ற மாதிரி ரிசப்ஷன்ல கேட்டு, "கொஞ்சம் சிசிடிவிய நாங்க செக் பண்ணிக்கலாமா?" அப்படின்னு சொல்லி சோழன் வந்து கேட்குறாங்க. அதுக்கு அந்த ரிசப்ஷன்ல இருக்கிறவங்களும், "சரி ஓகே" அப்படின்னு சொல்லி சிசிடிவி செக் பண்ணலான்னு சொல்லிட்டு காட்டும்போது, அதில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆள் வந்து ஃபுல்லா கவர் பண்ணி முகத்த மூடிட்டு அந்த குல்லா வச்சு முகத்த மூடி இருக்கிறதுனால, சுத்தமா யாருன்னு தெரியல. ஏதோ ஒரு ஜென்ஸ் வந்து வச்சுட்டு போறது தெரியுது. ஆனா யாருன்னு முகம் தெளிவா தெரியல. இப்படிதான் இதே மாதிரி தான் ட்ரெஸ் போட்டிருந்தாரு அந்த ஆளும் கூட. ஃபோட்டோ எடுக்கிறப்ப நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சேரன சொல்றாங்க. சோழன் வந்துட்டு, "நானும் தான் பார்த்தேன். இதே மாரி தான் ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. அப்பயும் என்னால சரியா முகத்த பார்க்க முடியல. இப்பயும் பார்க்க முடியலையே!" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நெனைக்கிறாங்க. அப்ப கண்டிப்பா இது நம்மள ஏதோ வேணும்னு தான் யாரோ பண்றாங்க. ஒண்ணு உங்க அப்பா, அம்மாவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமோ? அப்படின்னு சொல்லிட்டு நிலாட்ட கேட்கும்போது, "அப்படி இருக்க வாய்ப்பே இல்ல. அப்படின்னா, அவங்க அப்படிலாம் பண்ணணும்னு நெனச்சிருந்தாங்கன்னா, கல்யாணமே பண்ணி வச்சிருக்க மாட்டாங்க எனக்கு. நம்மளோட நிம்மதிய கெடுக்கிறது அவங்களோட நோக்கமே இருக்க வாய்ப்பில்ல." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து சொல்றாங்க. "அப்ப இங்க வந்தது வேற யாருக்காவது தெரியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "வீட்ல சொன்னேன் ஹனிமூன் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஆனா அவங்க இந்த அளவுக்குலாம் மோசமாலாம் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அப்படி நம்மள ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நெனச்சாங்கன்னா, நானு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லி கேட்கும்போதே அவங்க கல்யாணம் பண்ணி வச்சிருக்க மாட்டாங்க. கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா பொண்ணோட ஹஸ்பண்ட் இப்படிலாம் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது வேற யாரோ தான் பண்றாங்க." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. யாரு இருக்கும்? எனக்கு அந்த மாதிரி யாரும் அ இந்த மாரி நம்ம லைஃப்ப வந்து கெடுக்கிற மாரி, சந்தோஷத்த கெடுக்கிற மாரி யாருமே இல்லையே!
என்ன பண்றது? அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா சரி இத பத்தி எதுவும் ஃபீல் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி ஆளுங்க யாராவது தெரியுமான்னு சொல்லிட்டு, இங்க இருக்கிறவங்க கிட்ட யார்ட்டயாவது விசாரிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ரிசப்ஷன்ல அந்த ஆள காட்டிட்டு, இந்த ஆள் இங்க தான் தங்கியிருக்கிறாரா? இந்த மாரி ட்ரெஸ் போட்டுட்டு யாராவது இந்த பக்கம் வந்தத பார்த்தீங்களா? அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதெல்லாம் இல்ல. யாருமே எதுவுமே பார்க்கல அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா சரி ரிலாக்ஸா இருங்க. யாரோ ஒருத்தவங்க நம்மள பிடிக்காதவங்க தான் இந்த மாதிரி பண்ணிட்டுருக்காங்கன்னு எனக்கு தோணுது. எனக்கு தெரிஞ்சு இது நிலாவோட அப்பா வேலையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சோழன் வந்து சேரண்ணன் கிட்ட சொல்றாங்க. ஏன்டா அவர் அப்படிலாம் பண்ண போறாரு? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரண்ணன் கேட்கும்போது பாண்டி இருந்துட்டு பண்ணாலும் பண்ணுவாருண்ணே. இந்த ஹனிமூன் ட்ரிப்ப கேன்சல் பண்ணணும். சந்தோஷமா இவங்க அனுபவிக்க கூடாது அப்படின்றதுக்காக பண்ணுனாலும் பண்ணுவாரு. அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா சரி இத பத்திலாம் கவலைப்படாதீங்க. நீங்க போயி ஆக வேண்டிய வேலைய பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம சேரன், பாண்டி அப்புறம் பல்லவன் வந்து 3 பேருமே அவங்களோட ரூம்ல இருக்காங்க. சோழனும், நிலாவும் அவங்களோட ரூம்ல இருக்கிறாங்க. அப்ப நிலா கிட்ட வந்துட்டு சோழன் வந்து சொல்றாங்க, "எத பத்தியும் கவலைப்படாத. இது வேணும்னே யாரோ பண்ற மாதிரி இருக்கு. உனக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம 2 பேரும் சந்தோஷமா அதாவது வாழ்க்கைய ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கும்போது, இப்படி தேவையில்லாம ஏதாவது சில இதெல்லாம் பண்ணத்தான் செய்வாங்க. உனக்கு நல்லா தெரியுமா? உங்க அப்பா, அம்மா இந்த விஷயத்த பண்ணலங்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சோழன் இருந்துட்டு. கண்டிப்பா நல்லா தெரியும். இது எங்க அப்பா, அம்மாவோட வேலையே இருக்காது. எங்க அப்பா இப்படி ஒரு வேலைய பார்க்கவே மாட்டாரு. அப்படி உங்கள ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருந்தாருன்னா, கல்யாணத்த பண்ணி வச்சிருக்கவே மாட்டாரு சோழா. அது மட்டும் இல்ல, ரிசப்ஷன் நடத்தணும்னு அவசியமே இல்ல. ஃப்ரெண்ட்ஸுங்க, சொந்தக்காரங்க, பார்ட்னர்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாரையுமே கூப்பிட்டு ரிசப்ஷன் நடத்திட்டாரு. அப்படி ஏதாவது ஒண்ணு அப்படின்னா, எங்க அப்பாக்கு மேல தானே பழி போய் விழுகும். அதனால அவர் பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல. இது வேற யாரோ தான் வேணும்னே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்மள தெரிஞ்சவங்க தான் யாரோ நம்மள ஃபாலோ பண்ணி வந்து பண்றாங்கன்னு நெனைக்கிறேன். அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா சரி இத பத்தி கவலைப்படாத. அப்படின்னு சொல்லி நிலாவோட கைய பிடிச்சு சோழன் வந்து தேத்தி விடுறாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சோழன். இதுக்கு தான் நான் சொன்னேன். நம்ம தனியா வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. சேரண்ணன், பாண்டி, பல்லவன்லாம் இருக்கிறதுனால தான் கொஞ்சம் தைரியமா இருக்குது. நம்ம மட்டும் தனியா வந்திருந்தா எவ்வளோ பயமா இருந்திருக்கும் சொல்லு. இப்ப கொஞ்சமாவது நிம்மதியா இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிறாங்க. நீ சொல்றது என்னமோ சரிதான். சரி இத பத்திலாம் கவலைப்படாத. நம்மளோட மைண்ட வந்துட்டு ஏதாவது டிவர்ட் பண்ணி விட்டுரும் இது. தேவையில்லாம அடுத்து நம்ம இது மாரி ஏதாவது ஒண்ணு பார்த்தோம்னா, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேரனும், பாண்டி, பல்லவன் யாரா இருக்கும் அந்த ஆளு? இவங்க எதுக்காக நம்ம இப்படி ஃபாலோ பண்ணிட்டு வந்து இந்த மாரி ஃபோட்டோலாம் வச்சுட்டுருக்காங்க? 2 நாள்ல இந்த மாதிரி ஆயிரும். உங்களுக்கு சந்தோஷம் 2 நாள் கூட நீடிக்காது அப்படிலாம் எழுதியிருக்கிறாங்களே! இது வேணும்னே அவங்களோட வாழ்க்கையில குழப்பத்த உண்டு பண்றதுக்காக தான் பண்ணியிருப்பாங்களோ? ஒருவேள நிலா அண்ணியோட அண்ணன் பண்ணியிருப்பாங்களோ? அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கேட்குறாங்க. இப்படி மாத்தி மாத்தி ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட கருத்த வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த இந்த விஷயத்துல நம்ம நிலாவும், சோழனும் கண்டிப்பா அவங்க அப்பா, அம்மா சைட்லருந்து எந்த எதிர்ப்பும் வராது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. இது வேற யாரோ தான் பண்ற வேலையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா சரி ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபயர் கேம்ப் மாரி இருக்கு. அதுக்கு எல்லாருமே கிளம்பி போகணும்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. அப்ப எல்லாருமே கிளம்பி போயிட்டு இந்த ஃபயர் கேம்ப்ல அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது, நிலா வந்து ஒரு இடத்துல வந்து வாஷ் பண்ணிட்டு வாரேன், ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வாரேன் அப்படின்ற மாதிரி போகும்போது, கையில வந்து ஒரு பையன் வந்து ஒரு லெட்டர் குடுக்குறான். அதில "என்னது இது?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த அங்கிள் குடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பார்க்கும்போது, அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னா, "மரியாதையா சோழன விட்டு விலகிரு, இல்லன்னா சோழன உயிரோடையே பார்க்க முடியாது" அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பாங்க. இத நிலா பார்த்ததுமே அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. பயங்கரமா "சோளா" அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. உடனே சோளன் வந்துட்டு, "நான் இங்க தான் இருக்கிறேன் நிலா. ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வா வா வெளியில வா. நான் இங்க தான் நிக்கிறேன்." அப்படின்ற மாரி சொல்லும்போதே, "இங்க பாருங்க சோழன் என்னமோ எழுதியிருக்குது. எனக்கு என்னமோ பயமா இருக்கு." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ நம்மள சுத்தியே தான் அந்த ஆள் இருக்கிறான்னு நான் நெனைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, வேகமா வந்து வெளியில வந்து அந்த பக்கம், இந்த பக்கம்ன்னு எல்லா பக்கமும் ஓடி போய் தேடி பார்க்குறாங்க. ஆனா எங்கேயுமே கிடைக்கல. உடனே பாண்டி இருந்துட்டு, "டேய் சோளா என்னடா? யாரடா தேடுற?" அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் பார்க்குறாரு. அப்ப இந்த லெட்டர வந்து சோழன் வந்து கையில குடுக்குறாங்க. "இங்க பாரு என்ன எழுதியிருக்காங்க" அப்படின்ட்டு. "நீ சோழன விட்டு விலகிரு, இல்லன்னா சோழன உயிரோடையே பார்க்க முடியாது" அப்படின்னு எழுதியிருக்கிறத பார்த்துட்டு, "யாரோட வேலையா இருக்கும் இது?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஏரியாலயும் தேடி பார்ப்பாங்க. "அவன் இங்க தான் எங்கேயாவது இருப்பான்" அப்படின்னு சொல்லிட்டு
தேடி பார்ப்பாங்க. எங்கேயுமே கிடைக்க மாட்டாங்க. அந்த பையன கூப்பிட்டு, "இது யாரு குடுத்தது?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "ஒரு அங்கிள் வந்து குடுத்தாங்க. கோட் ஷூ அந்த அங்கிள் வந்துட்டு குல்லா போட்டிருந்தாங்க. அதனால எனக்கு சரியா அவங்க யாருன்னு தெரியல." அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் சொல்லிட்டு, அவனுக்கு ஒண்ணும் தெரியாது இல்லையா? அவன்ட்ட மேற்கொண்டு எதுவும் பேச முடியாது. அதனால அப்படியே இருப்பாங்க. இங்க ஃபயர் கேம்ப் ஆரம்பிப்பாங்க. ஆரம்பிச்சுட்டு எல்லாருமே வந்து உட்காந்துருக்கும்போது, சோழன் வந்து நிலாவோட கைய பிடிச்சுக்கிட்டேன்னு, "நீ என்னைய விட்டு எங்கேயும் போக வேண்டாம்." அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிருப்பாங்க. நிலாவும், "வேண்டாம் சோழன், நீங்களும் என்னைய விட்டு எங்கேயுமே போகாதீங்க. என் கூடவே இருங்க. எனக்கு என்னமோ பயமா இருக்கு." அப்படின்ற மாதிரி சோழனோட கைய இறுக்க பிடிச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. இங்க ஃபயர் கேம்ப்ல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ஆடலும், பாடலும்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இங்க சோழனுக்கும், நிலாவுக்கும் மட்டும் யாரா இருக்கும் நம்மளோட நிம்மதிய கெடுக்கணுன்றதுக்காகவே, யாரோ ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்மள வேணும்னே நம்ம ஹனிமூனுக்கு வந்திருக்கோம்னு தெரிஞ்சு தான் இதெல்லாம் பண்றாங்கன்னு நெனைக்கிறேன். மனசுல நிம்மதி இல்லாம இவங்கள வந்து பண்ணணும்னு நெனச்சு தான் இப்படிலாம் பண்றாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. அப்படின்னு சொல்லி நம்ம சோழனும், நிலாவும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம சேரன், பாண்டி, பல்லவன் 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, என்ஜாய் பண்ணாம சுத்தி, சுத்தி அதே மாதிரி ஏதாவது ஏதாவது ஆளுங்க இருக்காங்களா? இந்த மாரி ட்ரெஸ்ஸ போட்டு, இல்ல நமக்கு நம்மளையே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு, நம்மளையே பார்த்துக்கிட்டு யாராவது இருக்காங்களா? அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி எல்லா பக்கமும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நிம்மதி இல்லாம தான் அன்னைக்கான நாள் வந்து போகுது. ஃபயர் கேம்ப் முடிஞ்சதுக்கப்புறமா அங்கேயே சாப்பிடலாம்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ பின்னாடி இருக்கிற டேபிள்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆள் வந்து உட்காந்துருப்பாரு. நம்ம நிலாவ ஃபாலோ பண்ணிட்டு வர்ற ஆளு வந்து உட்காந்துருப்பாரு. கேஷுவலா ட்ரெஸ்ஸ போட்டு தான் வந்து உட்காந்துருப்பாரு. யாருக்குமே பெருசா எந்த சந்தேகமும் வராது. இவங்க சாப்பாடெல்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுக்கிட்டு, "சரி சாப்பிடுங்க. யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா, அதையும் நம்ம நெனச்சிட்டு இருக்கக்கூடாது. நீங்க உங்களோட மைண்ட் செட்ட கெடுக்கணுன்றதுக்காக தான் யாரோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க சாப்பிடுங்க." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப நிலாவும், சோழனும் ஒரு பயத்தோடயே வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. கடைசியில இது யாரு அப்படிங்கிறத தான் வந்துட்டு அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். யாரு அப்படிங்கிறத. கண்டிப்பா இது வந்து பார்த்தீங்கன்னா, சூர்யாவோட வேலை தான். சூர்யா வந்து இவங்க நிலாவையும், சோழனையும் எப்படியாவது நிம்மதியா இருக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, சோழனுக்கும், நிலாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கல்ல, அந்த கடுப்புல தான் வந்து அவன் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருப்பான். நம்ம தொடர்ந்து பார்ப்போம். கண்டுபிடிக்கிறாங்களா என்னன்னு.